2016ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வின் சில முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கிய போதே சிறிய சிக்கல் ஏற்பட்டது. 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கட்டாய தமிழ் சட்டம் காரணமாக பிற மொழி மாணவர்களும் தமிழ் பாடத்தையே முதல் பாடமாக எழுத வேண்டிய நிலை உருவானது. நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக கடைசி நேரத்தில் அந்த சிக்கல் நீங்கி அவரவர் மொழியிலேயே தேர்வை எழுதினர். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு இணையாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருப்பதாக கூறுகின்றனர் கல்வியாளர்கள். இந்த 10வது தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு மேல்நிலை பள்ளி கல்வியில் அவர்கள் விரும்பும் பாடத்தை தேர்வு செய்ய முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறதுனால் மதிப்பெண்ணை நோக்கி இந்த மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த மதிப்பெண் மட்டும் எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது கிடையாது. மதிப்பெண் குறைந்தாலும் சரி அல்லது ஓரிரு பாடங்களில் தேர்ச்சி பெற முடியாமல் போனாலும் சரி எந்த வகையிலும் அவர்கள் தளர்வடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரிரு பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் போனவர்கள் உடனடியாக ஜூன் மாதம் இறுதியில் நடக்கக்கூடிய தேர்வில் அவங்க எழுதி ஒரு வருடம் கூட வீணாகாமல் அவள் கல்வியை தொடர முடியும். ஆங்கிலம் 2ஆம் தாளின் ஒரு மதிப்பெண் வினாக்கள் சற்று கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். அது தவிர இதர பாடங்கள் எளிமையாக இருந்ததாகவே கருதப்பட்டது. எனவே இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட குறையாது என்றே நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா.